ரீசென்ட்டா நீங்க எல்லாரும் ஜென்சி, டிஎம்கே மீட்டப் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இளைஞர்கள வச்சு அந்த மீட்டப் வந்து வச்சிருப்பாங்க. இளைஞர்கள டிஎம்கேக்குள்ள கவர்றதுக்காக அந்த மீட்டப் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப்க்கு வந்து சீஃப் செக்ரட்டரியா இன்பநிதிய போட போறாங்களாம். உதயநிதி சாரோட பையன அதுக்கு சீஃப் செக்ரட்டரியா போட போறாங்களாம். அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். நம்ம வந்து இந்த மன்னராட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தா, அவங்க எப்படிலாம் பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. கலைஞர் சார் வந்து ஸ்டாலின் சார அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாரு. அதே மாரி ஸ்டாலின் சார் வந்து துணை முதல்வர் பதவிய வச்சு உதயநிதி சார கொண்டு வந்தாங்க. அ உதயநிதி சார வச்சு இன்பநிதிய வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வரலான்னு இருந்தாங்க. ஆனா அவர் வந்து சின்ன பையன் அப்படின்றனால விட்டுருந்தாங்க. இப்போ இந்த ஜென்சி மீட்டப் வச்சு கரெக்ட்டா அவர வந்து சீஃப் செக்ரட்டரியா போடுறாங்க. ம். இப்படி மன்னராட்சியா தன்னோட குடும்பத்துக்குள்ளேயே இப்படியே பதவியெல்லாம் குடுத்துட்டு இருந்தா, அப்ப வெளியில இருந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க, எப்படி வருவாங்க? இன்னும் உதயநிதி சாருக்கே அரசியல பத்தி முழுசா தெரியல. அதுக்குள்ள அவர் பையன அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. அதுவும் இளைஞர்களோட சீஃப் செக்ரட்டரியா அவரு.